யாரோ 10 பேர் அடிச்சு டவுன் ஆனவன் இல்லடா. நான் அடிச்ச 10 பேரும் டவுனுங்க தான். ஹலோ கைஸ், இன்றைக்கான வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் வந்து டாப் அப் பண்ணுறதையும் பற்றியும், அது வந்து டாப் அப் வந்து பாஸ்வேர்டு வந்து கூகுள் பாஸ்வேர்டு வந்து ரொம்ப பேர் மறந்துட்டிப்பீங்க. அந்த கூகுள் பாஸ்வேர்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பேமெண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பேமெண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டீங்கன்னா பை என்ற ஆப்ஷன் கேட்கும். இப்போ 80 ரூபாய்க்கு வந்து நான் டாப் அப் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நான் வந்து பாஸ்வேர்டு வந்து எங்களுக்கு தெரியல, மறந்துடுச்சு. ஏதோ ஒரு பாஸ்வேர்டு வந்து தப்பாக போட்டுவிட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் இரவுன்னு காட்டும். இந்த இரவு வந்து நம்ம எப்படி வந்து ரிலீஸ் பண்ணுறது பார்த்தோம்னா, கூகுள் வந்து ப்ளே ஸ்டோருக்கு போனோம்னா நம்ம வந்து பாஸ்வேர்டு வந்து கண்டிப்பாக வந்து மாற்றிடலாம். இப்படி தான் காட்டும். பாஸ்வேர்டு வந்து தப்பாக போடுங்கன்னா இப்படி தான் காட்டும். நீங்கள் வந்து இங்கே பர்கவுட் பாஸ்வேர்டு அதுலேயும் போய் மாற்றிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் நார்மலாக வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ப்ளே ஸ்டோர் போய் மாற்றிக்கலாம். அது எப்படி வந்து உங்களுக்கு சொல்கிறேன் வச்சுக்கலாம். ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். உங்கள் இமெயில் இருக்கிற வந்து இடத்த வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கூகுள் அக்கௌண்ட்னு அந்த ஒரு ஆப்ஷன் கேட்கும். அந்த கூகுள் அக்கௌண்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அடுத்து வந்து உங்கள் அக்கௌண்ட் வந்து ஃபுல்லாக அப்படியே காட்டும். உங்கள் அக்கௌண்ட் வந்து பர்சனல் இன்ஃபார்ம்னு அடுத்து வந்து ஹோம் பேஜ் காட்டும். ஃபஸ்ட்டு அடுத்து பர்சனல் இன்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போங்க. அப்படியே கீழே வந்து ஸ்கிப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க. அப்படியே உங்கள் பாஸ்வேர்டுன்னு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கேட்கும். லாஸ்ட்டாக உங்களுக்கு நீங்கள் வந்து எப்போ பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுற அந்த எப்போ சேஞ்ச் பண்ணிங்கன்னு காட்டும். இப்போ இந்த பாஸ்வேர்டுக்குள்ளே போனீங்கன்னா நியூ பாஸ்வேர்டு வேணுமா, நியூ பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வந்து என்ன போடுறீங்களோ உங்களுக்கு தேவையான பாஸ்வேர்டு வந்து போடுங்க. அது வந்து கரெக்டாக இருக்குதா, ஸ்ட்ராங்காக இருக்குதான்னு வந்து அது ஒரு வாட்டி செக் பண்ணி கூகுள் வந்து அதே போல் ஒரு வாட்டி செக் பண்ணி கரெக்டாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற பாஸ்வேர்டு போட்டால் தான் வந்து கரெக்டாக வந்து பாஸ்வேர்டு வந்து ஓகே ஆகும். கரெக்டான பாஸ்வேர்டு வந்து நீங்கள் போங்க. நீங்கள் ஏற்கனவே லாஸ்ட்டாக எந்த பாஸ்வேர்டு போட்டிங்க பாதி எதுனா ஞாபகம் இருந்தால் அந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்டர் பண்ணுங்கள். அவ்வளோதான் நண்பா. இந்த பாஸ்வேர்டு வந்து நமக்கு எதுனா ஓல்டு பாஸ்வேர்டு வந்து நம்ம எதை போட்டோமோ அது வந்து கொஞ்சம் ஞாபகம் இருக்கிறது வந்து போடுங்க. அடுத்தது நியூ பாஸ்வேர்டு வந்து கேட்கும். நியூ பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு தேவையானது வந்து போட்டுக்கோங்க. நம்ம வந்து ஏற்கனவே போட்ட ஓல்டு பாஸ்வேர்டையே போட்டோம்னா கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகாது. பாஸ்வேர்டு வந்து கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகாது. நியூ பாஸ்வேர்டு வந்து போடுங்க. நான் வந்து ஓல்டு பாஸ்வேர்டு வந்து போட்டு பார்த்தேன், ட்ரை பண்ணி பார்த்தேன், கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, நியூ பாஸ்வேர்டு வந்து போடுங்க. நியூ பாஸ்வேர்டு போட்டால் தான் வந்து ஒர்க் ஆகும். நான் வந்து எனக்கான பாஸ்வேர்டு வந்து போட்டுட்டேன். அதுக்கடுத்து வந்து ஒரு நியூ பாஸ்வேர்டு வந்து கேட்குது. அந்த பாஸ்வேர்டு இல்லாமல் அதுக்கடுத்து போடுற பாஸ்வேர்டு தான் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். இப்போது என்ன ஒரு பாஸ்வேர்டுன்னு சொல்லி கொடுத்தோங்க. அந்த பாஸ்வேர்டு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் வந்து கூகுள் வந்து ஏற்றுக்கும் அந்த பாஸ்வேர்டை. அதுக்கடுத்து பார்த்தோம்னா எனக்கான ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். பாஸ்வேர்டு போட்ட பிறகு என்ன சேஞ்ச் பாஸ்வேர்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சேஞ்ச் பாஸ்வேர்டு ஆப்ஷன் வந்து எனக்கு கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் ஆகிடும். அதுக்கடுத்து நம்ம டிவைஸ் கெட் ஸ்டார்டட் வந்து காக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கெட் ஸ்டார்டட் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வந்து கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணியிருந்தோம்னா கண்டினியூ யுவர் கூகுள் அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் வந்து இப்போ போய் வந்து ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போய் டாப் அப் பண்ணிக்கலாம். ஃப்ரீ ஃபயர் வந்து டேரெக்டாக டாப் அப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அப்படியே வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தபடியாக உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக் பாஸ்வேர்டு ஒரு சில ஆப்போட பாஸ்வேர்டெல்லாம் மறந்துட்டிப்பீங்க. அந்த ஆப்போட பாஸ்வேர்டு வந்து எப்படி வந்து சேஞ்ச் பண்ணுறதையும் உங்களுக்கு சொல்லித்தரேன். அடுத்து வந்து ஃபேஸ்புக் பாஸ்வேர்டு வந்து ரொம்ப ரொம்ப பேர் வந்து மறந்துட்டு ஃப்ரீ ஃபயர் ஐடியை வந்து ஓப்பன் பண்ணிப்பேங்க. கூகுளில் ஃபேஸ்புக் ஐடி வந்து பாஸ்வேர்டு மாற்றணும்னு நினைக்கிறவங்க அதே மாதிரி பாஸ்வேர்டு வேணுன்றங்க புதுசாக இப்போ என்னோடய வீடியோ வந்து பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி வீடியோஸ் வந்து அதிகமாக தேவைப்பட்டால் நீங்கள் வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற ஆல் பண்ணுற ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக நான் போகிற எல்லா வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்துடும். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி இந்த வீடியோ முழுக்க முழுக்க நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணி வச்சுட்டு போங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.